இங்க ராஜியுமே அவங்க சித்திக்கிட்ட பேசின விஷயத்த கதிர்கிட்ட எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கதிர் அதை சுத்தமா புரிஞ்சுக்காம ராஜியோட சென்டிமெண்ட்டை கொஞ்சம் கூட வந்து அவங்க கேர் பண்ணிக்காம இங்க அரசிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க ராஜியுமே, இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் எங்க அண்ணன் பக்கம் நிற்க போறது இல்ல, நானும் என் அரசி பக்கம் தான் நிற்க போறேன். ஏன்னா எனக்கு அரசியோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெளிவா புரியுது. இந்த முதல்ல எனக்கு என்ன சொல்ல வரங்கிறதே புரிஞ்சுக்காம நீ இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருந்தா நான் எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு கோபத்தோட ராஜி போய் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் கதிரும் இங்க ராஜியை காலையில சமாதானப்படுத்திக்கலாம்னு சொல்லி அவரும் படுத்து தூங்கிறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் இங்க ராஜியை எழுப்பி கிரவுண்டுக்கு போறதுக்காக வேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க ராஜி என்னால முடியாதுன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா கதிர் ரொம்ப விளையாட்டுத்தனமா, அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல கிளம்பு, நைட்டு பிரச்சனை நைட்டோட போச்சு, நைட்டு பிரச்சனையை பத்தி இப்ப பேசாத, நீ முதல்ல கிரவுண்டுக்கு வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி இங்க ராஜியை கிரவுண்டு கூட்டிட்டு போறதுக்கு அவர் ஒரு பக்கம் தயாராகி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் போயிட்டு இருக்க, இன்னொரு சைடு சக்திவேல் வீட்டில் முத்துவேலும் இங்க டைரக்டா அங்க பொண்ணு வீட்டில் பேசிடுறாரு. பேசுனது மட்டும் இல்லாம பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னைக்கு ஈவினிங் வராங்க அப்படின்ற விஷயத்த இங்க சக்திவேலை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்பதான் சக்திவேலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே பேசிட்டீங்களாண்ணே, சரிண்ணே, அப்பா இப்பதானே எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சக்திவேல் ஃபீல் பண்றாங்க. ஆனா அந்த நேரத்தில் அப்பத்தாவும், இங்க பாரா சக்தி, தப்பா யோசிக்காதீங்கடா, அந்த பிள்ளை அரசியோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாருங்கடா, ஏற்கனவே நம்ம குமார் வேற அந்த பிள்ளையை நம்ம வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சிருந்தாண்டா, இப்போ அந்த பிள்ளையோட வாழ்க்கையே குமாரால தான் கெட்டு போயிருக்கு, அவளையே வந்து குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இங்க ரொம்ப டென்ஷனோட சக்திவேலும், இங்க பாரு பார்த்தா சும்மா இப்படி அந்த பாண்டியன் மகளை பத்தி பேசிட்டு இருக்காத, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல வாரிசு வேணும், அதுக்காக ஒரு நல்ல இடத்துல இப்பதான் மருமக பார்த்துருக்கு, அந்த பொண்ணு மட்டும் செட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால தேவையில்லாம எதுவும் பேசாத அப்பத்தான்ற மாதிரி சக்திவேல் அவங்க அம்மாவோட வாயை அடைச்சிடுறாங்க. அடுத்தபடியா சக்திவேலும், அண்ணே இந்த கேஸ் விஷயத்தை பத்தி பொண்ணு வீட்டில் பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இங்க முத்துவேலும், இல்லடா இன்னும் பேசல, நேரில் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேல் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இங்க மாரிக்கும் சரி, இன்னொரு பக்கம் இங்க பக்கத்துல இருக்க வடிவுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இந்த கேஸ் விஷயத்துல குமார் தப்பிப்பாரா இல்லையாங்கிறது இங்க பெரிய சந்தேகமா இருக்கு. அதெல்லாம் இந்த விஷயம் என்னதான் ஆக போகுது, இதுல குமார் தப்பிப்பாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க குழப்பத்துல இருக்காங்க. அந்த நேரம் கரெக்டா மாறியும் இங்க வடிவோட பொண்ணு ராஜி கிட்ட பேசின விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா ராஜி கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா, அவ கண்டிப்பா அவ அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இங்க வடிவுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அப்பனா மாறி இந்த அளவுக்கு இறங்கி என் பொண்ணை மீட் பண்ணி பேசியிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. இப்படி இவங்க குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக வந்து உருவெடுக்க ஆரம்பிக்க, இன்னொரு சைடில் இங்கே சம்பந்தமே இல்லாமல் செந்தில் ஒரு பக்கம் வாங்கின சம்பளத்துக்கு மேலே கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னுமே வந்து பாண்டியன் கிட்ட அந்த வாட்சை கொடுக்கறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அப்போ பாண்டியனும் செந்திலை எடுத்தறிஞ்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா வந்து அந்த 10 லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுக்குற வழியை பார்க்க சொல்ல, அவனை இப்படி தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தானா 10 பைசா கூட தேராது அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே செந்திலும் வீட்டில் சாப்பிடாம அங்கேருந்து கோச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. இங்கே மீனாக்கு செந்திலை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அவருக்கு இப்போ சம்பளம் வந்ததுக்கப்புறம் அவரை கையில் பிடிக்கவே முடியல. கண்ணை மூடிட்டு அது இதுன்னு தூம்னு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு மீனாவும் இந்த விஷயத்தையும் சமாளிக்கணும். இன்னொரு பக்கம் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் இங்கே ராஜிக்கு ஒரு பாட்டு போட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் நியூஸ்ல கிடைக்குது. மயிலும் அந்த நியூஸை சொல்லி 10 லட்ச ரூபாய் கிடைக்க போகுது, இந்த பாட்டு போட்டியில் மட்டும் நீ ஜெயிச்சிட்டனா கண்டிப்பா நம்ம குடும்ப பெருமையா எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரம் இங்க சுகன்யாவும், ஆமா ராஜி 10 லட்சம் ராஜி விட்டுறாத, அந்த 10 லட்சத்தை எடுத்து போட்டனா கதிர் தம்பிக்கு டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டு ராஜியும் கதிருக்காக கண்டிப்பா இதை நம்ம பண்ணணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வீட்டில் இதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அரசியும், நீங்க கவலைப்படாதீங்க, நீ அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க இது முதல்ல ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க, அது இப்பனாலும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தானே வரப்போகுது, என் வாய்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும், அப்பா கிட்ட நான் சொல்லிடுறேன், அதனால நீங்க டான்ஸ் போட்டிக்கு இப்பவே கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி அரசி ஒரு பக்கம் ராஜிக்காக ஹெல்ப் பண்றாங்க. அப்போ ராஜிக்கும் இதில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா 10 லட்சம் கிடைக்கும், அதை எப்படியாவது நம்ம கதிருக்கு கொடுத்து கதிரோட லைஃப் ஸ்டைல் முன்னேறதுக்காக டிராவல்ஸ் ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ராஜி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு சைடு இருக்க, முத்துவேலோட வீட்டுக்கு இங்க மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டில இருந்து ஆளுங்க வராங்க. அவங்க வர்றதை பார்த்துட்டு இந்த பக்கம் சக்திவேலு மாறின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. ஏன்னா தன் பையனுக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அதுலேருந்து அவன் வாழ்க்கையே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரம் சக்திவேல் வீட்டுக்கு வந்திருக்க அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்பவே வந்து கிராண்டாக வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்க தோரணையை பார்த்தாலே தெரியுது அவங்க இவங்களை விட பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப கெத்தாக வந்து உட்காந்துக்கிட்டு, என்ன இதான் அவங்க வீடா, கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போது சக்திவேலும், இது நம்ம பரம்பரையாக வாழ்ந்த வீடு, அதனால அப்படியே வச்சிருக்கோம், வேணும்னா பக்கத்தில் ஒரு வீடு கட்டிக்க வேண்டியதானே, நம்மளை பின்னாடி இருக்க இடம் ரைட்டு லெஃப்ட்டில் இருக்க எல்லா இடமும் நம்மளுக்கு தான்,
அதனால சுற்றி எத்தனை வீடு வேணாலும் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்களும் பரவாயில்ல, அப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஒத்து வந்துடுவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்கே இருக்கிற பொண்ணுமே இங்கே மாப்பிள்ளையே தேடிக்கிட்டு இருக்கு. இங்கே குமாரை தான் ஆளையே காணும். அதே நேரம் மாறி குமாரோட ரூம்க்கு போயிட்டு, டேய் உன்னை ரெடியாகி வர சொன்னால என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, வாடா லைட்டாக வந்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போடா அப்படின்ற மாதிரி குமார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ குமாரும், அம்மா எனக்கு இதில் விருப்பம் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நேற்று நைட்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காமல் அப்பாக்கிட்டையும் இதை பற்றி பேசாமல் என்னை இப்போ சம்மந்தம் இல்லாமல் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. எனக்கு இந்த கல்யாணத்தெல்லாம் விருப்பம் இல்லைம்மா, தயவு செஞ்சு என்னை என் போக்கில் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி குமார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் குமார்கிட்ட இங்கே மாறியும், நான் சொல்கிறத கேளுடா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் கேளு. இப்போ உங்கள் பெரியப்பா உங்கள் அப்பான்னு சொல்லி எல்லாரும் பொண்ணு வீட்டாளங்களோட வந்து உட்காந்துருக்காங்க. நீ வரமாட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் மான மரியாதை கெட்டு போயிருண்டா, நீ வந்து தலையை மட்டும் காட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் குமாரும் கேஷுவலாக இங்கே டிஷர்ட்டும் ஃபேண்ட்டும் போட்டு வெளியில் வராரு. இதை பார்த்துட்டு பொண்ணு வீட்டாளுங்களும், பரவாயில்லையே மாப்பிள்ளை பார்க்க சும்மா டிப் டாப்பாக இருக்காரு, ஆஃபீஸ் வேலைக்கு ஏதோ போகிறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சக்திவேல் கிட்ட. அப்போ சக்திவேலும், இல்லை அவன் மில்லை தான் பார்த்துக்கிறான், சொல்லப்போனால் எங்களால் அடிக்கடி எல்லா வேலைகளையும் கவனிச்சிக்க முடியாது, அதனால மில்லில் வர எல்லா கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அவன் ஒரு ஆளாக தான் பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி குமாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்களுக்கும் குமாரை ரொம்பவே பிடிச்சிருது. பொண்ணுமே குமாரை பார்த்துட்டு அவர்கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட பொண்ணு வீட்டு ஆளுங்களும், சரி மாப்பிள்ளையோட பொண்ணு பேச ஆசைப்படுது, போய் பேசிட்டு வரட்டுன்னு சொல்லி குமார் கூட அந்த பொண்ணை அனுப்புகிறாங்க. அப்போது குமாரை பார்த்துட்டு அந்த பொண்ணும், என்னாச்சு நீங்கள் ஏதோ டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசுது. இதை கேட்டுட்டு இங்கே குமாரும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, மற்றபடி எந்த ஃபீல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு அந்த பொண்ணும், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குது. அப்போ குமாரும், எனக்கு சொல்லப்போனால் இப்போதைக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை தான், ஏன்னா எனக்கு ஏற்கனவே என் குடும்பத்தில் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது, அதை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்க முடியுன்ற மாதிரி குமார் சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணும், கவலைப்படாதீங்க, நானும் வந்துட்டேன்னா உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுல உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு குமார் அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சரி, நான் இனிமேல் உங்களை விட மாட்டேன். ஏன் தெரியுமா, எனக்கு இது வரைக்கும் எத்தனையோ மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம், எந்த மாப்பிள்ளையும் எனக்கு பிடிக்கல, ஆனால் என்னோட அந்தஸ்துக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் ஏற்ற மாதிரி, அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு மேட்சிங்காக இருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக நான் உங்களை விட மாட்டேன், இனிமேல் நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழே போயிடுது. குமார்கிட்ட விருப்பத்தை கேட்காமலே அடாவடித்தனம் பண்ணுற மாதிரி எங்கள் குமார்கிட்ட பேசிட்டு வேகமாக கீழே போயிட்டு, மாப்பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கான், எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கீழே போய் சொல்லிடுது. இங்கே குமாரும் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காம விட்டுறாரு. அதே நேரம் இங்கே முத்துவேல் வீட்லையும் சக்திவேல் வீட்லையும் இந்த விஷயத்தை பற்றி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டு ஆளுங்களை தனியாக கூப்பிட்டு, குமார் மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, அந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும், அதனால இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாமா இல்லை முன்னாடியே பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு பொண்ணு வீட்டு ஆளுங்களும், அது என்ன ஒரு சின்ன கேஸ் தானே நீங்கள் சொல்கிறது, விடுங்க அதெல்லாம் நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம், பணத்தை கொடுத்து நீங்கள் கல்யாணத்தை நம்ம சீக்கிரம் வைக்கிறது தான் பெஸ்ட்டு, ஏன்னா என் பொண்ணு இது வரைக்கும் நிறைய மாப்பிள்ளைகளை பார்த்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா, உங்கள் பையனை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் கூடிய சீக்கிரம் நம்ம காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும், நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எங்கள் பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா சக்திவேலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் முத்துவேலுக்கு மனசில் ஒரு மாதிரி படுது, ஏன்னா கேஸ் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ண வேணான்றது முத்துவேலோட பிளானாக இருக்கும். அப்போ சக்திவேலு முத்துவேல்கிட்ட, அண்ணே நீங்கள் சரின்னு சொல்லுங்கண்ணே, சரின்னு சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் முத்துவேலை கன்வின்ஸ் பண்ணி சக்திவேலும் சரின்னு சொல்லி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் இங்கே பொண்ணு வீட்டில் அவங்க குமாரை பார்த்துட்டு கிளம்பும் போது ஆப்போசிட் வீட்டில் வெளியில் இங்கே அரசி உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ குமாரோட பார்வை அரசி பக்கம் போகுது. அதை பார்த்து அந்த பொண்ணும் செம்ம காண்டாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் மட்டும் முடிக்கட்டு, அதுக்கப்புறம் எனக்கு சொந்தமானவனை யாரையும் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போகுது.